Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி வேஸ்டான கார்ட்போர்ட் பாக்ஸை எப்படி வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா மாத்துறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. சோ இந்த கிராஃப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க फ्रेंड्स பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சின்ன சைஸ்ல இருக்க ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துர்க்கேன். உங்க வீட்லயே இது போல வேஸ்டா ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ் இந்த மாதிரி குட்டியான சைஸ்ல இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் எடுத்துர்க்க இந்த பாக்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன் இருக்கு இல்லையா, அது எடுத்துர்க்கேன். அந்த ஸ்பூனை வந்துட்டு நம்ம வந்து இந்த பாக்ஸோட இந்த கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இந்த ஸ்பூன் இருக்க மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையுமே ஈவனாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பூன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து வாங்குவோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பூனுன்னு பார்த்தீங்கன்னாலே கடைகளில் வந்து ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபாய் தான் இருக்கும். நிறைய ஸ்பூன் அதில் இருக்கும். வேணும்னா வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாப்சிக்கல் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் இந்த பாக்ஸை டெக்கோர் பண்ணலாம். அதோட அவுட்புட்டுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம 1 by 1 ஹாட் க்ளூ வச்சுட்டு நான் எல்லா ஸ்பூனையுமே இதே மாதிரியே இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே ஒட்ட போகிறேன். நான் இடையில ஒட்டும் போது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஒட்டிட்டு வந்தாச்சு. அடுத்தது வந்து இந்த கார்னர் ஒட்டும் போது இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. 2 ஸ்பூனுமே கொஞ்சம் இப்படி ஜாயிண்டாக இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஒரு ஸ்பூன் வச்சு மட்டும் ஒட்டினா போதும், முடிஞ்சிடும். இதுக்கு மேலே இதை வந்து நம்ம எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் ஹாட் க்ளூ வச்சு தான் இதில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்சர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஹாட் க்ளூ வச்சுட்டு ஒரு லைன் மாதிரி இதில் நான் போட்டுக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் கலர் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவுமே இதே போல் தான் பண்ண போகிறேன். அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேலி மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி கோல்டு ஸ்ப்ரே பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அக்ரிலிக் கலர் வந்து பேட்டரில் இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுட்டு ஸோ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். இந்த பாட்டம் சைடில் கொஞ்சம் ஒரு லேஸ் வச்சு ஓட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுது. ஸோ அதுக்காக நான் இந்த லேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயுமே கோல்டு டச் வந்து கொஞ்சம் இருக்கா மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அந்த பாட்டத்தில் மட்டும் ஒட்டிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒட்டிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம வந்துட்டு மேலே கட் பண்ணி போட்டோம் இல்லையா, அந்த அட்டையில் வந்துட்டு 2 அட்டை இந்த மாதிரி நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். சிலோ டேப் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். அந்த அட்டையை வந்துட்டு ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ அட்டையை விட கொஞ்சம் பெருசாக கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த கார்னர் சைடு எல்லாமே இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இந்த சைடுமே இது போல் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபுல்லாகவுமே நம்ம வந்துட்டு கோல்டு டச் கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டார்க் பிங்க் இல்லை டார்க் ரெட்டில் வந்து நம்ம வந்து ஒரு கிளாத் ரெடி பண்ணி உள்ளுக்குள்ளே போட்டோம் அப்படின்னாக்கா ஸோ ஒரு நல்ல ஒரு ராயல் லுக் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ வச்சு ஒட்டி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடுமே ஒட்டிட்டு நம்ம இதை எப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சிட வேண்டியதான். நம்ம க்ளூ எதுவும் வைக்கணுன்ட்டு கூட தேவையில்லை. நல்லா இது வந்து போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஏன்னா இது மேலேருந்து கட் பண்ண அட்டை தான் இல்லையா, ஸோ கரெக்டான லெவலில் இருக்கும். அதனால உள்ளுக்குள்ளே அழகாக போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது இந்த கார்னர் எல்லாமே ஒரு ரோஸ் மட்டும் வச்சு ஒட்ட போகிறேன். ஸோ இது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கோர் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி இது தெரியல பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஒரு பேஸ்கெட்டாக இது ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேஸ்கெட் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு ஆர்கனைசிங் பண்ணுறதுக்கு, இது நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு இதில் ஆயில் அந்த பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஷீட் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ட்ரேயை நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, நம்ம ஜுவல்ஸ் எல்லாமே டக்குன்னு கழட்டி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே வச்சுருப்போம் இல்லையா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே. ஸோ அதுக்காக தான் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து போட்டிருக்க ஜுவல்ஸ் இல்லை கிளிப் அந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு கழட்டி வைக்கிறதுக்கு, ஸோ ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாமே இதை நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு வந்து கோல்டு லுக்கில் இருக்கிறதுனால ரொம்பவே ராயல் லுக்கில் அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டான கார்ட்போர்ட் பாக்ஸை இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் கடையில் நம்ம காசு கொடுத்து பேஸ்கெட் அந்த ட்ரே எதுவுமே வாங்க தேவையில்லை. நமக்கு பிடிச்ச திங்ஸை நம்மளே ரெடி பண்ணலாம். அடுத்து வந்துட்டு இதை நம்ம மிடில் ஒரு கேண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கேண்டில் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணலாம். அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. படிக்கையில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையவே நம்ம சேனலில் வர இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.